சாமி ஆடிங்க 2 பேரும் தட்டை தொட்டு கும்பிட்டுட்டு பழத்தை வாங்கிக்கோங்க. கருப்பா நல்ல வழி காட்டுப்பா. ஏப்பா மருது பாண்டி, நீயும் தொட்டு கும்பிட்டுக்கப்பா. இல்ல எனக்கு வேணாம். ஏப்பா சாமி ஆடுறவங்க தொட்டு கும்பிடணும், அதானப்பா முறை. நான் சாமியா ஆடலங்க. என்ன மருது பாண்டி, நீயே எப்படி சொல்லலாமா? ஏயா உங்க 2 பேரும் குடும்பம் தானையா பரம்பரையா சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீயே ஆடலைன்னு உன் வாயில சொல்லலாமா? நீ சாமி ஆட மாட்டேன்னு சொல்றது தப்பு இல்லையா மருது பாண்டே? இம்பிட்டு வருஷமா சாமி ஆடினேன், என்னையா பிரயோஜனம்? இந்த வருஷம் நான் ஆடலைன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அப்படி இல்ல மருது பாண்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு நீ திருவிழாவுக்கு வந்திருக்க, சாமி ஆட மாட்டேன்னு சொல்றது நல்லா இல்லப்பா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு சாமி ஆட மாட்டேன். சாமி ஆடுறது ஒன்றும் நம்ம கையில இல்ல. நம்ம மேல அருள் இறங்குனா நம்ம ஆடிதானே ஆகணும். எது வேணாலும் இருந்து போட்டோம், நான் சாமி ஆட மாட்டேன். கோயிலுக்கு வந்துட்டு முடியாது மாட்டேன் நம்ம இஷ்டத்துலாம் பேச முடியாது. இங்க எந்த அதிகாரமும் எடுபடாது. ஆண்டவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நீங்க பூஜை ஆரம்பிங்க. அருள் யாரு மேல வருதோ அவங்க ஆடட்டும். ஆமாப்பா, அதுக்கும் சரிதான். பூசாரி நீ பூசை ஆரம்பிப்பா. சரிங்க. ஏப்பா மேலகாரங்களே, அடிப்பா, அடிப்பா. சாமி, உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாக்கா சொல்லுப்பா. கருப்பனை சாந்தி படுத்தா போதுமாடா. இந்த முனீஸ்வரனை நீங்க மறந்துட்டீங்களா? மருதுபாண்டி மேல முனீஸ்வரர் இறங்கியிருக்காரு. முனியையா, உன் பிள்ளைங்க அறியாம தெரியாம குத்தம் குறைங்க ஏதாவது செஞ்சிருந்தா நீ தான் மன்னிச்சு அருள் புரியணும். எப்படா வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? எப்ப கேக்குறீங்க? இத்தனை வருஷமா திருவிழா நடத்தாம இருந்துட்டு இப்ப இருந்தா சரியா போயிடுமாடா? ஏய், ஆகாதுடா, எதுவும் சரி ஆகாது. ஏய், இங்க வந்து நிக்கிற ஒரு சில பேரு முழு மனசோட என் முன்னாடி வந்து நிக்கலடா. கடமைக்கு வந்து நின்னுட்டா கர்ண காட்டி வந்து நினைக்கிறீங்களா? மாட்டேடா, மாட்டேன். நீ அப்படி சொல்லலாமா? என்ன குறை இருந்தாலும் அதை நாங்க சரி பண்ணிடுறோம். இந்த ஊரு செழிக்க, மக்கள் நல்லா இருக்க நீ தான்ப்பா அருள் புரியணும். உன் பிள்ளைங்களை நீயே தண்டிச்சா எப்படிப்பா? மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது இல்லடா.